Hi. Right now we are in Dragon Mart in Dubai. So I have just came here to attend this stamp exhibition that is happening here. And so here they have displayed the stamps, and here there are stalls. So here they are basically selling all kinds of banknotes, coins, and stamps from the Gulf region. So here we have the stamps of China. Hmm. Yeah, and here there are British India postcards, and here same are they postcards India. So all these are postcards and stamps from India, and yeah, here also. So all these are from British India. So at that time, uh, actually they have displayed here with different cancellations. So these are from Karachi. இந்த கேமரா நான் எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போவேன், ஆனால் இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி. ஸோ ஃபைனலி ஐ கேதர் சம் கான்ஃபிடன்ஸ் டு மேக் திஸ் வீடியோ. அண்ட் ரைட் நோ வி ஆர் இன் அஜ்மான். ஆக்சுவலி நான் சண்டே இங்கே வந்திருந்தேன். சண்டே வந்து ஐ வாஸ் இன் துபாய். நான் வந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு அட்டெண்ட் ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன். ஸோ அந்த சண்டே ஃபுல்லாக துபாயில் அந்த எக்ஸிபிஷனில் மட்டும்தான் இருந்தேன். அண்ட் எஸ்டர்டே வாஸ் இன் அங்கேயுமே எந்த வீடியோமே எடுக்கல. அண்ட் எஸ்டர்டே ஐ வாஸ் இன் ஷார்ஜா. அங்கேயுமே ஐ டென்ட் டேக் எனி வீடியோஸ். இன்றைக்கி மார்னிங் ஐ வாஸ் இன் ஷார்ஜா ஹெரிட்டேஜ் மியூசியம். அங்கே நான் எடுத்தேன், பட் இந்த மாதிரி நான் எடுக்கல. ஸோ நவ் வி ஆர் இன் அஜ்மான், இன் அஜ்மான் மியூசியம். எஸ். ஸோ இது உள்ளே போகணும் மீன்ஸ் இது உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் உள்ளே போகல. ஆனால் இதை சுற்றி இந்த மியூசியமே தான் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு I'll show you what's inside this museum. And இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த ஏரியாலையுமே இது மட்டும்தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, பழைய காலத்து பில்டிங் அப்படியே இருக்கும்ல, அது ஆக்சுவலி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு அந்த ரூஃபு அது எல்லாமே வந்துட்டு அப்போ எப்படி பண்ணியிருந்தாங்களோ அது அப்படியே தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு காலையில் ஷார்ஜா மியூசியம்லேயும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஷார்ஜா மியூசியம் எப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி, பட் இதை விட கொஞ்சம் பெரிய ஏரியா. அந்த ஒட்டுமொத்த ஏரியாலையுமே அந்த இடம் மட்டும்தான் அந்த ஓல்டன் லைக் இந்த மாதிரி பழையசா அது எப்படி சொல்கிறது, அந்த பழைய ஆர்கிடெக்சர் அந்த மெத்தடில் வந்துட்டு கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே இது இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் நான் உள்ளே போகல. நான் வீடியோ எடுக்கிறேன்னே இங்கே மழைலாம் பெய்யுது. போன வாட்டி நான் வரும்போது இங்கே மழை தான் பெஞ்சுது. இன்றைக்கி இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஆர்கியாலஜி அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இது எவ்வளோ ரொம்ப பழைய குரான், ஆல்மோஸ்ட் 1000 years பேக். ஃபேமஸ்ட் கேலிகிராஃபர் இன் பாக்தாதில் இருக்க ஒரு பெரிய ஃபேமஸான கேலிகிராஃபர் வந்துட்டு இது அனதர் ஃபேமஸ், அது யாருன்னு தெரியல, டர்க்கிஷ் கேலிகிராஃபர். ஸோ அண்ட் தென் ஸ்டில் இங்கே the burial pots. So before Christ,
ஸோ 2500 வருஷத்துக்கு முன்னாடி the extinct provisions for their bodies were found buried together with a variety of household items and which are original content the book. ஓகே, இதுக்குள்ள தான் வந்துட்டு புதைச்சிருக்காங்க. This period is characterized by the manufacturing. தெரியுதா? Something like this. And yeah, இது இவ்வளோதான். அடுத்து வேறு என்ன ஹால் இருக்குன்னு தெரில. அங்கே இருக்கா. This is a Land Rover 1916 model Land Rover Series 3 is a replica of the vehicle owned by the late Sheikh Rashid bin Humayd Al Nuami who ruled Ajman from 1928 to 81. அவ்வளோ வருஷம் ரூல் பண்ண ஒருத்தரோட காரோட ரெப்ளிகா தான் போட்டிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் த Land Rover series, is a replica. Yeah, இது Canons. And next hall, we are a part of geography. And இது சும்மா சாதாரண இந்த ஜாரு ஜக்கு அண்ட் யா கன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அனிமல் ஸ்கின்ல செஞ்சுருக்காங்க. இது காலையில் எனக்கு ஷார்ஜாவில் வந்துட்டு அந்த கைடு வந்துட்டு, இங்கே கைடு இல்லை பட் அங்கே இருந்த கைடு வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அவர் ஆக்சுவலி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபுல் வீடியோ இருக்குது என்கிட்ட. அங்கே நான் வந்துட்டு என்ன பற்றி எந்த வீடியோவுமே எடுக்கல. ஸோ யா, இதுவுமே இவ்வளோ தான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை இங்கே. தட்ஸ் ஆல். ஸோ யா, அடுத்தது இவர் யாருன்னு தெரில. Police in the past. Motorola device, transmission reception. Yeah, ஏதோ கம்யூனிகேஷன் டிவைஸ். வாக்கி டாக்கிஸ் அதுவாக தான் இருக்கணும். இது பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. வயர்லெஸ் டெலிஃபோன் டிவைசஸ். இது எல்லாமே வந்து எந்த வருஷம்னு போடலை. ஸோ ஆல்மோஸ்ட் எந்த வருஷம் நிஜ மாதிரி தெரில. அதில் போடல, போட்டிருக்குது பட் அது எனக்கு புரியல. அரௌண்ட் 1960s. யா, ஃபைனலி ஃபவுண்ட். ஆஃபீஸர் இது பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் மேட் ரெஸ்பான்சிபிள் பப்ளிக் செக்யூரிட்டி இன் 1967. ஸோ அங்கே பார்த்த அந்த மெத்தராசி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் I'll show you something. Hi. ஸோ earlier time கோர்ஸ் வந்துட்டு இப்படி தான் ஆயிருக்கு. ஸோ இஸ்லாமிக் ரூல்ஸ் படி அதை ஃபாலோ பண்ணி தீர்ப்பு சொல்கிறது வந்துட்டு ஷரியா ஜட்ஜ். அண்ட் ஸோ அதுதான் ஷரியா ரூல்ஸ். எனக்கு எக்ஸாக்டாக தெரில பட் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் another one is customary law judge. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கோர்ட் சீன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் தான் ஜட்ஜுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நார்மலாக படத்தில் வர கோர்ட் சீன் மாதிரி 2 சைடில் 2 பேர் இருப்பாங்களோ அவங்க தான் இவங்க 2 பேர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பில்டிங்கில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரேன். ஷார்ஜாவில் இருந்த இதில் வந்துட்டு எங்கேயுமே நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகல. ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். அங்கே அவர் வந்துட்டு என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், மேலே போகக்கூடாது, எங்கே வேணால் சுற்றிக்கோ, என்ன வேணால் வீடியோ எடுத்துக்கோ, பட் எங்கேயுமே மேலே ஏறக்கூடாதுன்னாரு. பட் இங்கே எப்படி தனியாக இதுக்குன்னே ஒரு இது இருந்தனால ஆப்வியஸ்லி உள்ளே போய் தான் ஆகணும். அண்ட் தென் இந்த பில்டிங்கில் தான் மேலே போயிருந்தோம். இப்போ அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த கோர்ட் சீன்ஸு அது எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இவங்க அந்த ஓகே நான் கூட உள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க வந்துட்டு அந்த மார்க்கெட் சீனை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஸ்பீக்கரில் வந்துட்டு சும்மா கத்துற மாதிரி இது பண்ணுற பேசுகிற மாதிரி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்ஸ், இயர்லியர் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இன் அஜ்மான். திஸ் இஸ் பேர்ல் ட்ரேடர். இங்கே வந்துட்டு முத்து வந்துட்டு லைக் அந்த பேர்ல்ஸ் வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, பேர்ல் ஃபிஷிங் ஆர் ஹார்வெஸ்டிங் சம்திங்.
அது வந்துட்டு இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க போல். இப்போ ஷார்ஜாவிலுமே அந்த மியூசியம் வந்துட்டு இருந்தது ஒரு போர்ட்டோட சைடில். இங்கே இதுவுமே வந்துட்டு போர்ட்டு கிட்ட தான் இருக்குது. அண்ட் டைவிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் அந்த ஃபிஷ்ஷிங் இதெல்லாம் பண்ணி. எனக்கு எதுவுமே வேறு எதுவுமே எழுதலை இங்கே. அப் ஹோல்ஸ்டரர், இந்த பஞ்சு வச்சு இந்த கார்பெட்லாம் செய்கிறவங்களா சம்திங். பில்லோஸ் எதுவுமே நான் தொட மாட்டேன், தொடலை நான். டேகர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அப்படியே அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கோ அதை அப்படியே வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க.